வணக்கம் நண்பர்களே. நான் டாக்டர் உத்திரபதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அபான முத்திரை. இந்த அபான முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கலுக்கு வந்து சிறந்த தீர்வா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம உடம்ப வந்து டீடாக்ஸிஃபை பண்றதுக்கு இது வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே. மலச்சிக்கல் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு வாரங்கள்ல குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 3 நாள் அல்லது அதுக்கு மேல மலம் கழிக்க வந்து சிரமப்படுறாங்க அப்படின்னா, அல்லது காலையில மலம் கழிக்கும்போது அவங்க வந்து டாய்லெட்லயே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வந்து செலவிடுறாங்க அப்படின்னா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, மலம் கழிக்கும்போது அந்த ஹார்ட்னஸ் ஸ்டூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட்னஸோட வறண்டு போய் அப்படின்னு சொல்லலாம். வறண்டு போய் நம்ம அந்த ஹார்ட்னஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆசன வாயில வந்து வெடிப்பு, அந்த ஆசன வாயிலருந்து அந்த ஒரு வலியோட வந்து பார்த்தீங்கன்னா, மலம் வந்து கழியிறது. அப்படி இல்லாட்டி வந்து அடிவயிறுல வந்து மிகுந்த வலியோட அவங்க அதே மாரியான வறண்டு போன ஒரு மலத்த வந்து கழிக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மலச்சிக்கல் வந்து எதனாலலாம் வருது அப்படின்னா, எல்டர் பீப்பிள் அப்படின்னு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. உட்கார்ந்தே இருப்பாங்க. இல்லாட்டி வந்து படுத்து அவங்களுடைய அந்த முதுமை காலத்த வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனாலயோ, அதே மாரி தண்ணி வந்து நெறையா எடுக்காம நார்மலா நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாச்சும் 1 டம்ளர் வந்து தண்ணி எடுக்கணும். அதாவது 250 தண்ணி எம்எல் வந்து நம்ம தண்ணி எடுக்கணும். அந்த மாரி தண்ணி வந்து எடுக்காதனாலயும், உணவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைபர் கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கிற மாரி, ரிச் ஃபைபர் கன்டென்ட் வந்து நெறைய இருக்கிற மாரி, கீரைகள், இந்த மாரியான ரிச் ஃபைபர் கன்டென்ட் வந்து நெறைய இருக்கிற மாரியான உணவுகள் வந்து நெறைய வந்து எடுக்கல அப்டின்னாலும், இல்லாட்டி வந்து நாமளே வந்து ஒரு யங் ஏஜ் பீப்பிளாவே இருந்தாலும், அவங்களுடைய அ ஆக்குபேஷன வந்து பொறுத்து. ஆக்குபேஷன் அப்டின்னா, இப்போ சிட்டிங்லயே இருக்காங்க. உட்கார்ந்தே வேலை செய்றாங்க. இல்ல வந்து அ அவங்களுடைய ஆக்டிவிட்டியே ரொம்ப கம்மியா இருக்கு அப்டிங்கிறது சடன் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அ மலம் கழிக்கிறதுல வந்து இதே மாரியான சிரமம் வந்து ஏற்படலாம். அது வந்து மலச்சிக்கல் ஏற்படலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது இ இ இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ண டைம் இல்ல. எக்சர்சைஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து போதிய நேரம் இல்ல, கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவானா முத்திரை வந்து சிறப்பா இருக்கும். அதேமாரி எல்டர் பீப்பிளுக்கும் எங்களால முடியல, எக்சர்சைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த அவானா முத்திரை வந்து ஒரு நல்ல தீர்வா அமையும். ஓகே. இந்த தீர்வெல்லாம் இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? ஏன் அபான முத்திரை அப்படின்னா, அபானன் அப்படின்ற ஒரு வாயு வந்து 2 ஆஸ்பெக்ட்டாவும் நம்ம வந்து விவரிச்சு சொல்ல முடியும். அ இப்போ வந்து மாடர்ன் மெடிசின்ஸ்ல வந்து இந்த அபானன் அப்படிங்கிறது வந்து சிம்பத்தெடிக், பாராசிம்பத்தெடிக் நர்வ் ஸ்டிமுலேஷன வந்து சரியான அளவுல வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு, இல்ல ஆக்டிவிட்டி பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ரெக்டம் இப்ப டீஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சில ரிஃப்ளெக்ஸஸ்லாம் இருக்கு. டீஃபிகேஷன் ரிஃப்ளெக்ஸ் வந்து இருக்கும். ம மை என்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸஸ் வந்து இருக்கு. ஸோ இத வந்து சரியான அளவுல இந்த ரிஃப்ளெக்ஸஸ வந்து பராமரிக்கிறதுக்கு, அல்லது சரியான அளவுல இந்த ரிஃப்ளெக்ஸஸ வந்து பார்த்தீங்கன்னா, வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த முத்திரை வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ரெக்டம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெருங்குடல்ல சிக்மாய்ட் கோலான்லேருந்து ரெக்டம் வந்து வரும்போது, இந்த ரெக்டம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ட் ஆயி திரும்ப வந்து கன்ட்ராக்ட் ஆகணும். இப்ப டிஸ்டன்ட் ஆயி கன்ட்ராக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ரெக்டம் வந்து டிஸ்டன்ட் ஆகும்போது இம்பல்ஸ் வந்து இம்பல்ஸ் வந்து தூண்டப்படும். அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் அண்டு இன்ஸ்டிங்க்டிவ் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசன வாயில உட்பகுதி மற்றும் வெளிப்புறத்தில் உள்ள தசைகள் ஓகேங்களா? இது வந்து இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் ஸ்பின்க்டர் மசில்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்சேஷன் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த சமயத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டீவியேஷன் வந்து முழுமையடையும். ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வரக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள வந்து சரியான அளவுல வந்து மேனேஜ் பண்றதுக்கு இந்த அபான முத்திரை வந்து நல்லா யூஸ் ஆகும். இதே சித்த மருத்துவம் வந்து எப்படி வலியுறுத்துது அப்படின்னா, அந்த அபான முத்திரை அப்படிங்கிறது சுவாதிட்டானத்தில, அதாவது கொப்புளுக்கு வந்து கீழ்ப்பகுதியில இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து வாழக்கூடியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அபான வாயு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அ வாதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பித்தத்தின் தீக்கூறு அப்படிங்கிறதுனால தான் இதில வந்து இயக்கம் வந்து தொடர்ந்து இயல்பா வச்சுக்கிறதுக்கு இந்த அபானன் வந்து ரொம்ப ஒ ஹெல்ப் பண்ணுது. இந்த அபானன் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட் பண்றதுக்கு நமக்கு வந்து இந்த அபான முத்திரை வந்து நல்லா யூஸ் ஆகுது. ரைட். இந்த அபான முத்திரை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த அபான முத்திரை வந்து ஒரு நாளைக்கு நம்ம காலையில, மதியம், நைட்டு அந்த மாரி 3 வேளையும் செய்யலாம். வெறும் வயித்துல செய்யும்போது இன்னும் ஒரு நல்ல பலன் வந்து இருக்கும். அதேமாரி வந்து இவங்க முதியவர்கள் வந்து எல்டர் பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு காலையில எழுந்தோனே நம்ம வந்து செய்யலாம். நைட்டு தூங்க போம்போது நம்ம வந்து செய்யலாம். இத எப்படி செய்யலாம்? எவ்வளோ நேரம் செய்யலாம்? அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வந்து செய்யலாம். குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் அப்படி எல்டர் பீப்பிள் வந்து செய்யும்போது, ஒரு நல்ல பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளா இருந்தா 20 நிமிஷம் வரைக்கும் செஞ்சாவே போதுமானதா இருக்கும். ரைட்.
இப்போ இத வந்து நம்ம என்னென்ன எப்படி செய்யணும் அப்படின்னா, வழக்கமா நம்ம யோகா பொசிஷன்ல வந்து உட்கார்றது தான். உட்கார்ற மாரி நம்ம வந்து நார்மலாவும் அ அ உட்கா உக் யோகா வந்து செய்யறதுக்கு முடியாதவங்க, ஆ கீழ உட்கார்ந்து எந்திரிக்க முடியாதவங்க அப்படிங்கிறவங்க நம்ம வந்து சேர்ல வந்து உட்காந்துக்கலாம். இல்ல என்னால செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பத்மாசனம், சுகாசனத்துல வந்து உட்காரலாம். இது வந்து இதுக்கு வந்து பவளமுத்தாசனமும் நல்ல பயன் தரக்கூடியதா இருக்கும். ரைட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கட்டை விரலும், நடுவிரல் அதே மாரி வந்து மோதிர விரல். இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு டுவர்ட்ஸ் டூ த தம்ப், டுவர்ட்ஸ் டூ த 3 ஃபேலஞ்சஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். டுவ அ இதில வந்து பார்த்தீங்கன்னா, கட்டை விரல், அதே மாரி வந்து நடுவிரலும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மோதிர விரல். இத 2ம் ஒண்ணோட ஒண்ணு நோக்கி நம்ம வந்து இந்த மாரி மடக்கி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாரி நம்ம மடக்கி, அதே மாரி வந்து ஆள்காட்டி விரலையும், சுண்டு விரல வந்து நீட்டி வைக்கணும். அதே மாரி இந்த இதுலயும் 2 பக்கமும் 2 கைகளையும் வந்து நான் வச்சுக்கிட்டு, நான் முன்னவே சொன்ன மாரி சுகாசனம், இல்ல வந்து பத்மாசனம், அப்படி இல்லாட்டி வந்து அதே மாரி வந்து நம்ம சில மெடிகேஷன்ஸ் வந்து எடுத்துட்டு இருப்போம். அந்த மெடிகேஷன்ஸ தொடர்ந்து நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில நாம இந்த முத்திரை வந்து நல்லா பயன் தரக்கூடியதாவும் இருக்கும். ஓகே. இனி வரக்கூடிய இதில நம்ம இதே மாரி நெறைய முத்திரைகள் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்காக நம்மளுடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அனைவருக்கும் நன்றி.